ரெகுலரா நம்ம மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி தான் சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். அதுவும் ரெயின்சிகா மம்மி செஞ்ச சிக்கன் லெக் பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டுங்க. காலையில என் ஒய்ஃப் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு பாருங்க வாசக்காலுக்கு மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பூசணிக்காவை 4 பீஸா கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டுக்கு வெளியே 4 மூலையிலையும் வச்சுட்டாங்க. என் ஒய்ஃப் வீட்டுல டெய்லி சாமி கும்பிடுவாங்க. வீக்லி 2 டைம்ஸ் வெளியே கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு நம்ம முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சாமி கிட்ட இருந்த பூ நம்ம கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு மதியம் சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு போயிருந்தோம். லெக் பீஸா போடுங்க பிரியாணிக்குன்னு சொன்ன உடனே பாருங்க 2 லெக்கையுமே போட்டுட்டாங்க நமக்கு. ஓகே நானும் பில்ல போட்டு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரெயின்சிகா மம்மி பாருங்களேன் எவ்வளவு வேகமா சிக்கன் பிரியாணி நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு சிஸ்டம்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த கேப்ல ரெயின்சிகா மம்மி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. தயிர் பச்சடியோட சிக்கன் பிரியாணி வேற லெவல் காம்பினேஷன். பாருங்க லெக் எந்த அளவுக்கு வெந்திருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல லெக் பீஸ் சாப்பிடுறதா ஒரே கன்ஃபியூஸ். உடனே லெக் பீஸ் எடுத்துட்டு ஒரு டேஸ்ட் பார்த்தேன். மசாலா எல்லாம் சிக்கன் லெக்ல ஊறி வேற லெவல் டேஸ்ட்டுங்க.